வணக்கம். விருச்சக ராசி நட்சத்திர பலன்கள் 2025. இந்த 2025இல் சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட பலன். இது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரத்திற்கும் ஒரே தசாவாக இருக்காது. தசாக்கள் மாறுபடும். அப்படி இருக்கும்போது கெட்ட நேரத்திலும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற தசாக்களும் இருக்கு. நல்ல நேரத்தில் கெடு பலன்களை தருகின்ற தசாவும் இருக்கு. கெட்ட நேரம் நல்ல நேரம் எப்படி வரும்? நம்ம சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 4 கிரகங்களும் ஏதாவது 2 கிரகங்கள் கெட்ட இடத்தில் இருந்தால் கெடு பலன்கள் அதிகரிக்கும். 4 கிரகங்களில் 3 கிரகங்கள் நல்ல இடத்தில் இருந்து 1 கிரகம் கெட்ட இடத்தில் இருந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும். இதையும் தவிர்த்து நற்பலன்கள் அதிகமாகவே நடக்கக்கூடிய காலகட்டமும் ஒன்று இருக்கும். அதுதான் தசா. அந்த தசாவை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டால் நடக்கக்கூடியது நன்மையா தீமையா என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதை பற்றி சிறு விளக்கமாக சொல்வது தான் இந்த பதிவு. விருச்சக ராசி விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரங்கள் அடங்கிய ராசிதான் இந்த விருச்சக ராசி. முதலில் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார். அர்த்தாஷ்டம சனி விலகி 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமருவார். இது யோகம் தருகின்ற இடமல்ல, அது மட்டும் இல்லாமல் பாதகம் தருகின்ற இடமும் கிடையாது. சரி, சனி பகவான் மார்ச் மாதத்தில் பயிற்சி பெற்றவுடன் ஏப்ரல் மாதத்தில் ராகு கேது பயிற்சி. இதனால் வரையில் எப்படி உங்களுக்கு பலன்களை கொடுத்தார் என்பதை ராகு கேது பகவான் நல்ல நிலையில் தான் இருந்தார். அதனால் நற்பலன்களை கொடுத்திருக்க முடியும். இப்போ கேது பகவான் 10ஆம் இடத்திற்கு செல்வார். 4ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருவார். ஒரு கிரகம் நன்மையை செய்யும். அதுவும் பெரிதளவு நன்மை இல்லை, சாதாரண நன்மை தான். ஆனால் கேது பகவான் சிறிய நன்மைகளை செய்யும்போது ராகு பகவான் பாதகங்களை செய்வார். 3 கிரகங்கள் முடிந்தது. அடுத்தது குரு பகவான். இருப்பதிலேயே குரு பகவான் தான் அதிக தீய பலன்களை தருகின்ற ஸ்தானத்திற்கு போவார். 8ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. வீண் முயற்சி, வீணான பிரச்சனை, வீணான தொல்லைங்க, உடல் நலத்தில் உபாதை, பல வகையான கஷ்ட நஷ்டங்களை தருகின்ற ஸ்தானம்தான் குரு பகவான் அஷ்டமத்தில் அமருவது. சரி, இந்த 3-4 கிரகங்களும் உங்களுக்கு பாதகமான நிலையில் அமர்ந்து அதில் சனி பகவான் மட்டும் நன்மையும் தீமையும் கலந்தே கொடுக்கின்ற ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்துடலாம். விசாக நட்சத்திரம் ஆரம்ப தசா குரு தசா. இந்த குரு பகவான் உங்களுக்கு முதல் தசாவை நடத்துகிறார் இல்லையா? உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த குரு தசா உங்களுக்கு நற்பலன்கள் என்பது கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, எந்த சனி பகவான் வந்தாலும் சரி, உங்களுக்கு தசாவை நடத்துகின்ற கிரகம் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால், நல்ல நிலைன்னா என்ன? ஆட்சி பெற்றிருக்கலாம், உச்சம் பெற்றிருக்கலாம், அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து
நட்பு சமம் பெற்றிருக்கலாம். இதை தவிர்த்து நீசம் பெறுவது, பகை பெறுவது, 6 8 அமர்ந்து கிரகங்கள் தசாவை நடத்துவது, இப்படி இருந்தால் இப்போ குரு பகவான் கெட்ட இடத்துக்கு வராரு, ராகு கேதுவும் கெட்ட இடத்துல இருக்காங்க. இந்த காலகட்டம்தான் மிகவும் சோதனைகளும் வேதனைகளும் கொடுக்கின்ற காலமாக இருக்கும். நான் குரு தசாவை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. இப்போது குரு தசா முடிஞ்ச உடனே சனி தசா ஆரம்பமாக இருக்கும். அப்போது அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்திருக்கணும். நீசம் பெற்றிருக்கக்கூடாது, பகை பெற்றிருக்கக்கூடாது, 6 8 அமர்ந்து இருக்கக்கூடாது. சனி தசா முடியுது. இப்போ புதன் தசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்திருக்கணும். இப்படித்தான் ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய தசாவை நடத்தும் போது அந்த கிரகம் பலமாக அமர்ந்திருந்தால்தான் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலம்னு சொன்னீங்கன்னாக்கா, குரு உங்கள் ராசிக்கு 2 5 7 9 11 வராரு. ராகு கேதுக்கள் 11 இருக்காங்க, 6 இருக்காங்க, 3 இருக்காங்க. சரி, சனி பகவான் உங்களுக்கு 6 3 11 இந்த மாதிரி நேரங்களில் அதிகப்படியான நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்றது. திடீர் தனக்காரர்களாகவும் திடீர் யோகசாலிகளாகவும் மாறுவதற்கு இந்த கிரகங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால்தான் உங்களால் முடியும். அதற்கு மாற்றமாக கிரகங்கள் நீசம் பெற்றோ பகை பெற்றோ 6 8 அமர்ந்தோ தசாவை நடத்தும் போது தான், இப்போ இது கோட்சாரம், அது தசா. இந்த கோட்சாரத்தில் குரு கெட்டுட்டார்ப்பா, கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். ராகு கேது கெட்ட இடத்துல உக்காடுறாங்க, வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு வேதனைகளும் சோதனைகளும் இருக்கும். சனியும் கெட்டுட்டார். இப்போ இந்த 4 கிரகங்களும் கெட்ட இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நடக்கின்ற தசாவும் கெட்டதாக இருந்தால் வாழ்க்கை என்பது சூறாவளி காற்றில் சிக்கிய சருகுகள் போல் மாறிவிடும். தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை, எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு தொல்லைகளாகவும் நஷ்டங்களாகவும் கஷ்டங்களாகவும் கொடுத்துரும். இப்போது நீங்கள் எந்த ஜோதிட பலனெல்லாம் பார்க்கலாம், ஆனால் உங்களுக்கு இப்போ என்ன தசா நடக்குதுன்றதை சாதாரணமாகவே பார்த்து, சரி கெட்ட தசாவாக இருக்கா, பொறுமை நிதானம், நல்ல தசாவாக இருக்கா, கெட்டது நடக்கும்போது அதை தடுத்து உங்களை காப்பாற்றும் என்று முழுமையாக நம்பினாலே போதும். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அனுஷம். அனுச நட்சத்திரம் என்பது சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவானின் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஆரம்ப தசா சனி தசா. இப்போது இந்த சனி தசா நடக்குது இல்லையா, சனி தசா நடக்கும்போது சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் கெட்ட நேரமாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், குரு 8 இருக்கட்டும், அது உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கும். இது பெருசாக தொல்லைகளெல்லாம் கொடுக்காது. அப்படி தொல்லைகளே கொடுத்தாலும் உங்களால் மீண்டு வந்துட முடியும். சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசா. அப்போ அந்த புதன் பகவான் நல்லா இருக்கணும். அவர் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்கு பெருசாக கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். எப்போவுமே நல்லா கேட்டுங்க விருச்சிக ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருவது புதன் பகவான். அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க, விருச்சிக ராசிக்கு எப்போவுமே பாதகாதிபதினு தான் சொல்லுவாங்க புதன் பகவானை. அந்த புதன் பகவானே யோகசாலியாக அமரக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பும் இருக்குது. அது ஜாதகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் ஜோதிடத்தில் போயிட்டு பொறுமையாக உக்காந்து கெட்ட நேரம்னு சொல்கிறாங்க, கெட்ட நேரத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்னாக்கா அதுக்கு நமக்கு நல்ல ஜோதிடத்தில் போயிட்டு நீங்கள் உக்காந்து பொறுமையாக கேட்கணும், என்ன தசா நடக்குது, பாதகாதிபதி தசாவா சாதகாதிபதி தசாவா, இப்போது எப்படி இருக்கணுன்றதை நான் சொன்னதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ புதனும் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் சிறு கஷ்டங்களும் துன்பங்களும், இதனோடு சேர்ந்து குருவும் ராகுக்கு எதுவும் தப்பாக இருக்காங்க, இவர்கள் கொடுக்கின்ற கெடு பலன்களிலிருந்து அவரும் சேர்த்து கெடு பலன் கொடுப்பார். அதிகமான தொல்லையாக இருக்கும்.
ஒருவேளை பாதக அதிபதியே சாதகமாக இருந்துட்டா அதை ஜோதிடரால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நீங்களே கூட ஜோதிடராக இருக்கலாம், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்போது அந்த கிரகம் சாதகமாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சிறு பிரச்சனைகள், அதாவது கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு 90% உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்க போதுன்னு நானே சொல்லிட்டு இருந்தாலும் தசை நல்லா இருக்கா? 90% நடக்காது. 30 அல்லது 45% தான் கெடு பலன்கள் நடக்கும். அதுவும் ஆரம்பத்தில் தான். கிரகங்கள் மாறும்போது தான் அந்த மாதிரி பாதகம் இருக்கும். மாறியதற்கு சில மாதங்களுக்கு பிறகு அவங்களும் இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுறாங்க இல்லையா? இப்போ மாறினவுடனே ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ஒரு 4 மாதங்கள் கழித்த உடனே இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகணும். அது விதி. அப்படி மாறும்போது நற்பலன்கள் நடக்கும். இதைத்தான் ஜோதிட சூட்சும ரகசியம் சொல்லுவாங்க. புதன் தசா முடிஞ்ச உடனே என்ன தசா வரவங்களுக்கு? கேது தசா. அந்த கேது உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். கேது தசா முடிஞ்ச உடனே சுக்கிர தசா. அந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். சுக்கிர தசா முடிஞ்ச உடனே சூரிய தசா. இப்படி ஒரு கிரகம் பலமாக இருந்து அதனுடைய தசா நடக்குதுன்னா நீங்கள் எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வர போகிறீங்க, நல்லா வாழ போகிறீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு சனி தசாவும் சரியில்லை, புதன் தசாவும் சரியில்லை, புதனும் சரியில்லை, சனியும் சரியில்லை, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா கேதுவும் சரியில்லை, சுக்கிரனும் சரியில்லைம் போது வாழ்க்கை என்பது வானலில் வறுத்தெடுத்த சில பிரச்சனைகளாகவே மாறிடும். ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஜோதிடத்து மேல் நம்பிக்கையே இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்லா இல்லை. கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்றது ஒரு மன விரக்தி ஏற்படும். இதற்காகத்தான் யாருமே கையாளாத இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த தசாக்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைன்னு கேட்டிங்கனாக்கா நட்பு சமம். ஆட்சி உச்சம் விட்டுருங்க, நட்பு சமமாவது இருக்கணும். அப்படி இருந்தாலாவது எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்குறதில்ல. விருச்சிக ராசியிலே பாருங்கள் 3 நட்சத்திரம் இருக்குது. விசாகம், அனுஷம், கேட்டை. விசாகன்றது குருவின் நட்சத்திரம். அப்புறம் கேட்டிங்கன்னாக்கா அனுஷன்றது சனியின் நட்சத்திரம். கேட்டை என்பது கேட்டால் புதனின் நட்சத்திரம் இல்லையா? இப்படி அந்த கிரகங்கள் உங்களுக்கு தசாவை நடத்துகின்ற கிரகங்கள் எப்போவுமே பலமாக இருந்தால், இப்போ ஆட்சி பற்ற கிரகங்களுடைய உங்களுக்கு பலன் வருதுன்னு வச்சிங்களேன், தசா நடக்குன்னு வச்சிங்களா, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சொந்த தொழில் செய்கிறது, நிம்மதியாக வாழுது, சந்தோஷமாக இருக்கிறது, இந்த 7 சனி அஷ்டம சனி எல்லாம் இது வந்தாலும் சரி, அதுலேயும் தாண்டி வாழறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை அது நீச பகை பெற்றோ சாதாரணமாக இருந்தாக்கா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே இல்லைன்ற ஒரு மன விரக்தி ஏற்படும். அப்படி இருக்கும்போது முதலில் நாம் பார்க்க வேண்டியது பலன்களை பாருங்கள். நானே கூட சொல்கிறேன். இப்போ குரு பகவான் 8க்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு சிலருன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவானும் கெட்ட இடத்துல இருக்கிறாரு, ராகுவன் கெட்ட இடத்துல இருக்கிறாரு, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லுவோம். அதான் கேட்டிங்கன்னாக்கா கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லிவிடுவோம். அந்த ராஜயோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். உங்களுக்கு கெட்டவனை வரக்கூடியவங்க யார்? விருச்சிக ராசின்னு சொன்னாவே புதன் தான் கெட்டவர். அதே மாதிரி விருச்சிக ராசி யாருடைய ராசி? செவ்வாயினுடைய ராசி. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது செவ்வாய் பகவானுடைய ராசி. இன்னொரு ராசி கேட்டிங்கன்னாக்கா மேச ராசி. அந்த மேச ராசிக்கு 6ஆம் அதிபதியாக வர்றது யார்? புதன் தான். செவ்வாயின் வீட்டுக்கு மிகவும் கஷ்டங்களை தரக்கூடிய கிரகமாக வரக்கூடியது புதன் தான். அப்படி இருக்கும்போது அவர் கெட்டவர் ஜாதகத்தில் கெட்டுட்டுக்கணும், கோட்சாரத்தில் கெட்டு போகக்கூடாது. கோட்சாரன்றது பயிற்சி காலங்கள் கட்டுறதுல எந்த லாபமும் கிடையாது. உங்கள் ஜாதகத்திலே கெட்டவன் கெட்டுட்டு இருந்தாக்கா உங்களுக்கு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உணர வேண்டியது, முழுமையாக தெரிஞ்சிக்க வேண்டியது கேட்டிங்கனாக்கா, எந்த கிரகங்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தாலும் கோட்சார ரீதியாக பயிற்சி காலங்களில் ஜாதகம் பலமாக இருக்கான்னு பாருங்கள், தசா பலமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மிக சிறப்பான பலன்களாக இருக்கும். சரி, இப்போது அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம். இது புதனி நட்சத்திரம். புதனி நட்சத்திரத்துக்கு கூடவா புதன் பகவான் கெடுதலை செய்திருவாருன்னு கேட்டிங்களானாக்கா,
எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த ராசிக்கு அவர் பாதக அதிபதியாக வந்துட்டால் பாதகம்தான். அதே பாதக அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதகமாக உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யோகங்களை கொடுப்பார். இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசா புதன் தசா. இப்போது 2025 வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு பாதகம் படு பாதகமான இடத்துக்கு போகிறாரு. ராகுவும் பாதகமாக இருக்கிறாரு. கேது பகவான் பெருசாக சொல்கிற அளவுக்கு நன்மை இல்லை. ஆனால் தொழில் மாற்றம், இடம் மாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், இப்படி மாற்றங்களை தருவார். தவிர ஏற்றங்களை கொடுப்பதற்கு தசா தான் பதில் சொல்லணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வலிமையாக இருக்க வேண்டியது நீங்கள் தான், உங்களுடைய ஜாதகம்தான். அது வலிமையாக இருக்கான்னு நீங்கள் தான் பார்க்கணும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து 2025 4 ராஜ கிரகங்களில் சனி பகவான் மட்டும்தான். சாதகம் சொல்ல முடியாது, நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. இது சனி பகவான் அமர்ந்திருப்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அவருடைய 3 பார்வையில் வந்து ஒரு பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குங்க, அவ்வளோதான். 3 பார்வைனா என்ன? அது விசாக அனுஷம் கேட்டவங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுங்க. 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி சனி பகவான் பேச்சு பெற்று மீன ராசியில் அமருவார். மீன ராசியில் அமருகின்ற சனி பகவான் அவருக்கு 3 பார்வை ஸ்பெஷல் பார்வை இருக்கும். முதல் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு நேராக பாருங்கள், ரிஷப ராசி 7ஆம் ராசி. கண்டக சனி மாதிரி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இது விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்கா இல்லை கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டுமேனாக்கா விருச்சக ராசிக்கு ஒட்டு மொத்தமாக. அடுத்தது அவர் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையை கன்னி ராசி மீது பார்ப்பார். உங்களுக்கு 11ஆம் ராசியாக வரக்கூடியது தான் கன்னி ராசி. இதனால் லாபம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஏன்னு கேட்டிங்களானாக்கா புரியாத நம்ம எத்தனை முறை எத்தனை பதிவு பார்த்தீங்கன்னா பிரயோஜனம். அவருடைய பார்வை கன்னிராசி மீது படுறதுனால 11ஆம் இடம் பலம் பெறுது. அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மைகள் இருக்குது. ஆனால் நன்மைகள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். 3ஆம் பார்வையாக அவர் பார்க்கறது ரிஷபராசியை உங்களுக்கு கண்டக சனி மாதிரி கெடு பலன்கள். அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்குறது லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். குடும்ப சனி மாதிரி தொல்லையாக இருக்கும். இப்போது இருக்கிற இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அது அவ்வளோ லாபம் கிடையாது. பார்க்குற பார்வையில் வந்து 2 பார்வை உங்களுக்கு கெட்ட பலனை தரும், 1 பார்வை நன்மையை தரும். இதை வந்து எப்படி நன்மை, யோகம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியும்? ஜோதிடம் என்பது சொன்னாவே கரக்கண்ட ஆளுப்பா 100% நடக்கலைன்னா கூட 50% நடந்ததுன்ற வார்த்தைகள் உள்மனது சொல்லணும். இந்த நிலையில் உங்களுக்கு சனி பகவானோ 2 பார்வை கெட்டதாக இருக்குது, 1 பார்வை மட்டும்தான் நல்லதாக இருக்குது. ஆகையால் சனி பகவான் அள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார். சரி, அப்படியும் உங்களுக்கு நன்மை நடக்குதுன்னு கேட்டால் தசா நல்லா இருக்கும். இப்போ 1,00,000 பேர் இருக்கிறீங்க விருச்சிக ராசியில் வந்து கேட்டை நட்சத்திரக்காரங்கன்னு வச்சிங்களேன், 1,00,000 பேருக்கும் நன்மைகளாக நடக்காது. ஒரு சிலருக்கு காரணம் தசா நன்மை, தசா செய்கின்ற நன்மைகள். முதல்ல நம்ம ஜாதகத்தை பார்க்குறதே கிடையாது. ஜாதகத்தை என்ன பார்க்குறது, அதுக்கு டைம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் என்பது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் பிறப்பு முதல் நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவு காலம் வரையில் இருக்க வேண்டும் என்கின்ற காலம் வரையில் ஒவ்வொரு தசாவாக ஒவ்வொரு இதில் நிலையிலையும் நடத்தி கொண்டு செல்லும். பிறக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா? இப்போ இருக்கிற காலத்தில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. காரணம் தசா மாதிரி கெட்ட தசாவாக இருக்கும். சரி, இப்போவும் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னாக்கா அந்த தசா பலமாக இருக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். இதை நீங்கள் ஒரு அனுபவ ரீதியாக தான் பார்க்க முடியுமே தவிர சாதாரணமாகவே உங்களுக்கு டக்குன்னு இது புரிஞ்சிடாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய தசாவா அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் தசா முடிஞ்சவொடனே கேது தசா, கேது தசா முடிஞ்சவொடனே சுக்கிர தசா, சுக்கிர தசா முடிஞ்சவொடனே சூரிய தசா, சூரிய தசா முடிஞ்ச உடனே சந்திர தசா, அடுத்தது செவ்வாய் தசா, அடுத்தது ராகு தசான்னு வந்துக்கிட்டே இருக்கும். அது வயதுக்கு தக்கவாறு அந்த தசாக்கள் நடத்தி கொண்டு சென்று கொண்டு இருக்கும். அப்படி அந்த தசா இப்போ பாருங்கள், ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தினுடைய தசா இருக்குதுனாக்கா நல்ல பலன்களாக இருக்கும். கெடு பலன்கள் சின்னதாக வந்து போயிடும் கெட்ட நேரத்தில். இதுவே நீசம் பெற்ற கிரகங்களுடைய தசா இருந்தாக்கா கிரகங்களும் கெட்டு இருக்குது,
பலன்களும் மாறுபட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது 2025இல் எந்த கிரகங்கள் எந்த நிலையெல்லாம் இருக்கட்டும், உங்களோட தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். கெட்டது தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாச்சு. அதை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி உங்களுக்கு நடப்பு தசா தான். இதை நீங்கள் முழுமையாக உணர்ந்தாலே போதும். நடப்பது நன்மையாகவும் தீமைகளாக இருந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி தசா தான் என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.